ஹலோ பசங்களா, என் பேரே ரிகேஷ். இந்த லெக்சர் சீரீஸ்ல நம்ம என்ன பாடத்தை பத்தி படிக்க போறோம்னா செட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ இந்த பேரை கேட்ட உடனே நீங்க 3 வார்த்தை பிடிக்கிறீங்களே, செட்ஸ், ரிலேஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ். அதே மாதிரி நான் அந்த லெக்சர் சீரீஸையும் 3 பிரிச்சிருப்பேன். செட்ஸ் ஒரு பாகம், ரிலேஷன்ஸ் 2வது பாகம், ஃபங்க்ஷன்ஸ் 3வது பாகம். நீங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா படிக்கிறதுக்கு இங்க இருக்கீங்கன்னு தெரியும். அதனால எந்த டிலேயும் இல்லாம நம்ம சாப்டர் உள்ள போயிடலாம். ஓகேயா? ஸோ இதான் என்னோட முதல் பாகம், செட்ஸ். இப்போ இந்த செட்ஸ்ல நம்ம என்னென்ன படிக்க போறோம்னா introduction to sets, representation of sets, types of sets, subsets and supersets, intervals, cardinal number, set operations, complement of a set and Venn diagrams. இப்போ இங்கெல்லாம் இவ்வளோ வார்த்தைங்க இருக்குது. இதுக்கெல்லாம் என்னென்ன அர்த்தம்ன்றதை நான் இப்போ சொல்றேன். ஸோ இன்ட்ரடக்ஷன் டு செட்ஸ்னா என்ன அது, அதை நம்ம அதை நம்ம எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி படிக்க போறோம். இப்போ இது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட்ஸ்னா, இப்போ ஒரு செட்டை எப்படி நோட் புக்ல எழுதுறது, எந்தெந்த வகையெல்லாம் எழுத முடியுன்றத பார்க்க போறோம். டைப்ஸ் ஆஃப் செட்ஸ்னா, செட்ஸ்ல என்னென்ன வகைங்க இருக்குது, செட்ஸ்ல நிறைய வகைங்க இருக்குது, அது ஒரு வகையும் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி சப்செட்ஸ் அண்ட் சூப்பர் செட்ஸ்னா என்னதுன்றத பார்க்க போறோம். இன்டர்வல்ஸ்னா ஒரு செட்டை ஈஸியா எழுதுறதுக்கான ஒரு வழி தான் இன்டர்வல்ஸ், அதுவும் என்னன்னு பார்க்க போறோம். கார்டினல் நம்பர்ன்றது என்னன்னு பார்க்க போறோம். இப்போ சாதா நம்பர்ஸ்ல அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இது மாதிரி நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்கிற மாதிரி செட்ஸுக்கும் ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, அதையும் பார்க்க போறோம். இப்போ இங்கிலீஷ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வார்த்தைக்கும் ஒரு ஆப்போசிட் வேர்டு இருக்குது. அதே மாதிரி ஒரு செட்டுக்கும் ஒரு ஆப்போசிட் செட் இருக்கும். அந்த ஆப்போசிட் செட் பேர் தான் காம்ப்ளிமெண்ட், அதுவும் என்னன்னு பார்க்க போறோம். அதே சமயம் வென் டயக்ராம்ஸ் வந்து ஒரு செட்டை ஈஸியா புரிஞ்சிக்கிறதுக்கு வரைஞ்சி நம்ம அதை கத்துக்க போறோம். ஓகே, ஸோ எந்த டிலேயும் இல்லாம இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் உள்ள போலாம். இன்ட்ரடக்ஷன் டு செட்ஸ். ஸோ இதுல நான் சொன்ன மாதிரி இதுல என்ன செட்னா என்னதுன்றத பார்க்க போறோம், அதை எப்படி எழுதணும்ன்றத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் செட்னா என்னது? செட் இஸ் a well-defined collection of unique objects separated by commas and enclosed in curly brackets. ஸோ இப்போ ஒரு செட்ன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கலெக்ஷன். ஓகே, கலெக்ஷன் ஆஃப் யூனிக் ஆப்ஜெக்ட்ஸ். யூனிக்னா ஒரு செட்டு உள்ள ஒரு விதத்துல ஒரு எலிமெண்ட் தான் இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு செட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த செட்டு உள்ள 1 ஆல்ரெடி இருக்குன்னா உங்களால இன்னொரு 1 போட முடியாது. இது கிடையாது. இது மாதிரி எழுதினா அந்த செட்டு தப்பான செட். ஓகே, அதையும் இப்போ இங்க பாத்தீங்கன்னா அந்த செட்டு உள்ள இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம கம்மால பிரிப்போம். ஸோ 1 ஒரு எலிமெண்ட், 2 இன்னொரு எலிமெண்ட்னா நம்ம கம்மா போட்டு 2 எழுதுவோம், கம்மா போட்டு 3 எழுதுவோம். இதுதான் தான் எலிமெண்ட்ஸ். இப்போ எலிமெண்ட்ஸ் எல்லாம் எழுதியாச்சுன்னா இதை செட்டுன்றதை டினோட் பண்றதுக்காக வெளியில கேர்லி பிராக்கெட்ஸ் வச்சு மூடிடும். ஸோ இதுதான் ஒரு செட். ஓகே, ஒரு செட்டை இப்போதைக்கு இப்படிதான் எழுதும். ஸோ இப்போ வந்து நம்ம வேரியபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, நம்ம ஒரு நம்பரை வந்து வேரியபிளா செட் பண்ணோம்னா நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு செட் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ இந்த செட்டை வந்து நம்ம ஒரு வேரியபிள் கூட அட்டாச் பண்ணோம்னா அந்த வேரியபிள் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ்ல தான் இருக்கணும்ன்றத ஒரு ரூல். இப்போ இது கேபிட்டல் ஏ, இந்த செட்டு பேர் கேபிட்டல் ஏ, இந்த செட்டு உள்ள வந்து 1 2 3 எலிமெண்ட்ஸ் இருக்குன்றது வந்து தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நம்ம செட்டோட எலிமெண்ட்டே ஒரு வேரியபிளா இருந்துச்சுன்னா அதை எப்படி எழுதுறதுன்னா நம்ம அதுக்கு ஸ்மால் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செட் பின்னு எடுத்துக்கிறோம். இப்போ அந்த பிக்குள்ள நம்ம 3 வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் செட் தான் அதோட எலிமெண்ட் இருக்கணும். உள்ள வந்து நம்ம ஸ்மால் எக்ஸ் கமா ஸ்மால் ஒய் கமா ஸ்மால் ஜெட், வெளியில ஒரு கேர்லி பிராக்கெட்னால மூடிட்டு இதுதான் செட் பி. இது 3 அதோட எலிமெண்ட்ஸ் எக்ஸ் ஒய் ஜெட், அதோட எலிமெண்ட்ஸ் என்க்ளோஸ்ட் வித் இன் கேர்லி பிராக்கெட் செப்பரேட்டட் பை கமா. ஸோ செட்டோட டெஃபினிஷனை ஃபாலோ பண்ணு, எல்லா எலிமெண்ட்ஸும் யூனிக்கா இருக்குது. அதே சமயம் நம்ம அதை ரெப்ரசென்ட் பண்றது கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்றோம். ஸோ இப்போ இந்த 2 பாயிண்ட் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. இது வந்து தி செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். நீங்க நேச்சுரல் நம்பர்ஸ் படிச்சிருப்பீங்கல்ல, நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 4 5 போயிட்டே இருக்குமே, அந்த செட்டு தான் இது. அதே மாதிரி இன்னொரு ஒரு ரேண்டம் 3 வேரியபிள் வச்ச செட்டு தான் செட் ஏ. ஓகே, இப்போ வந்து ஏதாவது ஒரு எலிமெண்ட், இப்போ இந்த செட்ல பாத்தீங்கன்னா ஏ ஒரு எலிமெண்டா இருக்குல்ல. இப்போ நம்ம வந்து இது செட்டே எழுதாம இது மாதிரி செட் ஃபார்மேட்ல எழுதாம எப்படி நம்மளால ஏ
இந்த ஸ்மால் ஏன்ற எலிமெண்ட் வந்து அந்த கேபிட்டல் ஏவோட செட்டுக்குள்ள இருக்குன்றது சொல்ல முடியும்னா நம்ம வந்து இந்த கிரீக் சிம்பிள் எப்சிலானும் யூஸ் பண்ணுவோம். நம்ம இப்படி எழுதுவோம், ஏ ஏ இஸ் ஏ பிலாங்ஸ் டு ஏ. இந்த சிம்பிள் எப்சிலானு இது ஒரு கிரீக் லெட்டர். இப்போ இங்கிலீஷ்ல எப்படி கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, அது மாதிரி செட் வரைக்கும் இருக்குதோ அதே மாதிரி கிரீக்ல வந்து ஆல்பா, பீட்டா, காமா, எப்சிலான் இது மாதிரி லெட்டர்ஸ் இருக்குது. அதுல ஒரு லெட்டர் தான் இது எப்சிலான்ற சிம்பிள். அது நம்ம எப்படி படிக்கணும்னா ஏ பிலாங்ஸ் டு ஏன்னு படிக்கணும். ஓகே, இந்த எப்சிலான் வந்து எதை டினோட் பண்ணணும்னா அது பிலாங்ஸ் டுன்ற ஃபேஸை டினோட் பண்ணும். இப்போ அதே மாதிரி பி வந்து அந்த செட்ல ஒரு எலிமெண்டா இல்லைன்னா நம்ம நாட் ஈக்குவல் டுக்கு எப்படி ஒரு ஈக்குவல் டு போட்டு அதை ஸ்ட்ரைக் பண்ணுவோம், அதே மாதிரி இல்லையும் அந்த எப்சிலான் போட்டு இப்படி ஸ்ட்ரைக் பண்ணா திஸ் இஸ் நாட் பிலாங்ஸ் டு. ஓகே, ஸோ இப்போ எப்சிலான் வந்து எப்படி பிலாங்ஸ் டு அதே மாதிரி அந்த எப்சிலானை போட்டு அது மேலே ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிட்டா அது வந்து நாட் பிலாங் டுன்றத டினோட் பண்ணுது. பட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ. ஓகே, புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா பாஸ் பண்ணி புரியுற வரைக்கும் நீங்க மறுபடியும் படிச்சுக்கோங்க, இல்லைன்னா பின்னாடி போய் மறுபடியும் கேளுங்க. ஸோ அடுத்த டாபிக் போகலாம். ஸோ அடுத்த டாபிக் போறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் போட்டு போகலாம். இப்போ நம்ம செட்னா என்னது, அது எப்படி ரெப்ரசென்ட் பண்றது அதெல்லாம் பார்த்தோம்ல. அந்த நாலேஜ் வச்சு இப்போ இங்க 4 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 4 கண்டிஷன்ஸ்ல எது செட்டு எது செட் இல்ல, அது ஒருவேளை செட்டுனா நம்ம அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போறோம் அதே மாதிரி. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பிரசன்ட் இன் யுவர் கிளாஸ். ஓகே, இது வந்து செட்டா இல்லையான்னு யோசிச்சோம்னா செட்டு கிடையாது. ஏன்னா இதுல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து நம்மளால யூனிக்கா எழுத முடியாது. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம ஓகே இப்போ ஒரு செட் எஸ்ன்னு எடுத்துக்கிறோம்னா உன் கிளாஸ்ல வந்து சுந்தர், ஸ்ரீராம் இது மாதிரி எத்தனையோ பசங்க இருக்காங்க, பசங்க பொண்ணுங்க உன் கிளாஸ்மேட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. அதே மாதிரி என் கிளாஸ்ல வேற சில ஆளுங்க இருக்காங்க. ஸோ யூனிக்கா யாருக்கும் இல்லை. அதனால இது வந்து நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. இது ஒரு செட்டும் கிடையாது. ஸோ திஸ் கண்டிஷன் இஸ் நாட் அ செட். ரிவர்ஸ் இன் இந்தியா. ரிவர்ஸ் இன் இந்தியானா நம்மளால இப்போ அதை வந்து ஒரு கேபிட்டல் லெட்டர் ஆர்ல வச்சு நம்ம வந்து எழுத முடியல. கங்கா ஒரு ரிவர், நம்ம ஊர்ல இருக்க காவேரி ஒரு ரிவர், யமுனா ஒரு ரிவர், இது மாதிரி இந்தியால நிறைய ரிவர்ஸ் இருக்குது. ஆனா ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ரிவர்ஸ் தான் நம்ம நாட்டுல இருக்குது. அதே சமயம் அது எல்லா ரிவருக்கும் ஒரு பேர் இருக்குது. ஸோ அதனால ஈச் ரிவர் இஸ் யூனிக். அதை நம்மளால இப்படி எழுத முடிஞ்சு அதுக்கு நடுவில் கமாஸ் போட்டு அது ஒரு கர்லி பிராக்கெட் நடுவில் என்க்ளோஸ் பண்ண முடியும்ன்றத ரிவர்ஸ் இன் இந்தியான்றது ஒரு செட். ஓகே, திஸ் இஸ் அ செட். அதே மாதிரி இது வந்து நாட் அ செட். இப்போ அடுத்தது வந்து சப்ஜெக்ட்ஸ் டு ஸ்டடி. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு மறுபடியும் அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டும் வித்தியாசமான சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மேக்ஸ் ஸ்ட்ரீம்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மேக்ஸ், சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு இருக்கும். அதே மாதிரி நீ பயாலஜி ஸ்ட்ரீம் போனா பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படி இருக்கும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வித்தியாசமான சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்றால இதுவும் இட்ஸ் நாட் அ செட். அதுக்கு அடுத்தது ஈவன் பிரைம் நம்பர்ஸ். ஸோ நம்மளுக்கு பிரைம் நம்பர்ஸ்னா என்னன்னு தெரியும்ல. இப்போ ஒரு பிரைம் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஒரு பிரைம் நம்பர்னா அந்த 5க்கான ஃபேக்டர்ஸ் என்னன்னா 1, 5. வேற ஃபேக்டர்ஸே இல்லை 5க்கு. இதனாதான் பிரைம் நம்பர். ஓகேயா? ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஈவன் பிரைம் நம்பர். 5ன்றது ஈவனா கிடையாது, ஆட் நம்பர். ஸோ நம்ம ஸ்டார்டிங் நேச்சுரல் நம்பர் இருந்து ஆரம்பிக்கலாமா? 1 இஸ் நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். ஸோ 2 எடுத்துக்கிட்டோம்னா இப்போ 2க்கு நம்ம ஃபேக்டர்ஸ் சொன்னோம் 1, 2 அவ்வளோ. 2க்கு வேற ஃபேக்டர்ஸே இல்லை, வேற இன்டீஜர் ஃபேக்டர்ஸே இல்லை. ஸோ 2 ஒரு பிரைம் அண்ட் இட் இஸ் ஈவன். அதனால என்ன ஆகுதுன்னா 2 இஸ் ஈவன் பிரைம் நம்பர். இப்போ நம்ம வந்து இதை பீன்ற செட்டு உள்ள நம்மளால 2 மட்டும் எழுதி இதை செட்டா டினோட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் அ செட். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த 4 கொடுத்த 4 சுச்சுவேஷன்ல 2 சுச்சுவேஷன் செட்டாவே நம்மளால எழுத முடியாது. ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒரு மாதிரி பதில் வரும்.
ஒரு செட்டுனா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பதில் இருக்கணும். அந்த பதில் எல்லாம் நம்மளால கேர்லி பிராக்கெட்ஸ் உள்ள எழுத முடியும். ஒரு ஒரு பதிலையும் கமால செப்பரேட் பண்ணி எழுதினாலும் அது செட். ஓகேயா? அடுத்தது போலாமா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட்ஸ். இப்போ வந்து நம்ம இது எழுதணும்ல, இது மாதிரி செட் வந்து கேபிட்டல் லெட்டர்ல எழுதணும். அது எலிமெண்ட்ஸ் வந்து கர்லி பிரேசஸ் உள்ள வந்து நம்ம எழுதி அதை கமால செப்பரேட் பண்ணணும். இது பார்த்தோம்ல, இது ஆக்சுவலா ராஸ்டர் ஆர் டேப்லர் ஃபார்ம் டு டினோட். ஓகேயா? இது ஒரு வகை. நம்ம இப்படி மட்டும்தான் எழுதணும் இல்லை, இன்னொரு வகையும் இருக்குது. நம்ம போக போக அதை பார்ப்போம். ஸோ இந்த வகையை நம்ம எப்படி எழுதுவோம்னா, இப்போ ஒரு செட்டுக்கான கண்டிஷன் கொடுத்துடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரூட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு ஒரு செட்டா எழுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பேசிக்கலி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவோட ரூட்ஸை நம்ம கண்டுபிடிப்போம். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன். ஸோ இப்போ எந்த நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணா ஒன் வரும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்னா இருந்துச்சுன்னா வரும், ஒன் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன். அதே சமயம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னா இருந்துச்சுனாலும் வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு ரெண்டு வேல்யூஸ் இருக்குது. இந்த ரெண்டு வேல்யூஸ் தான் இந்த செட்டோட எலிமெண்ட்ஸ். ஓகேயா? இந்த எலிமெண்ட்ஸை நாம வந்து ராஸ்டர் ஃபார்மில் டினோட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு செட் லெட்டர் கேபிட்டல் ஏன்னு ஒரு லெட்டர் எடுத்துக்கிறோம். அது உள்ள ஃபர்ஸ்ட் கர்லி பிராக்கெட்ஸ் வரைகிறோம் செட்டுன்னு டினோட் பண்ண. இது ரெண்டு எலிமெண்ட்ல, ஸோ அந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் எழுதிக்கிறோம். இது ரெண்டும் வேற வேற எலிமெண்ட்டும் தெரியறதுக்கு நடுவில் ஒரு காமா போட்டுக்கிறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சதுல, ஒரு எந்த சுச்சுவேஷன் கொடுத்தாலும் எப்படி அதை ராஸ்டர் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வந்து எழுதணும்ன்றத. ஸோ இப்போ அடுத்த ஃபார்முக்கு போயிடலாம். இப்போ அடுத்தது பார்த்தோம்னா செட் பில்டர் ஃபார்ம். ஸோ இப்போ இங்க செட் பில்டர் ஃபார்ம் எதுக்கு நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு செட்ல நிறைய எலிமெண்ட்ஸ் இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ் பவர் 100 மைனஸ் எக்ஸ் பவர் 99 இது மாதிரி ஒரு பெரிய ஈக்குவேஷன் இருக்குது. எக்ஸ் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 0. இதுக்கு வந்து இப்போ பார்த்தோம்னா 100 ரூட் இருக்கும். இந்த 100 ரூட்டையும் நம்மளால வந்து இப்போ ஒரு செட் லெட்டர் எஸ்ன்னு எடுத்துட்டு அந்த 100 ரூட்டையும் ஒன்னொன்னா எழுத முடியுமா? கஷ்டம். முடியும், நம்மளால முடியும். ஆனா பட் இட் இஸ் டிஃபிகல்ட். அதனால நம்ம இதை எப்படி எழுதுவோம்னா, இந்த 100 ரூட்டுக்கு ஒரு காமன் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அந்த காமன் ப்ராப்பர்ட்டி என்னது? பேசிக்கலி இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ். அதனால இப்போ நாம அதை எப்படி எழுதுவோம்னா, அதே செட் லெட்டர்ஸ் போட்டுட்டு செட் டினோட் பண்றதுக்காக கர்லி பிராக்கெட்ஸ் போட்டுட்டு அந்த ஒரு இப்போ இது வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் வேல்யூ தானே ரூட்னு எழுதுவோம். அதே ஒரு வேரியபிள் மாதிரி, அந்த வேரியபிள் தான் இங்க எலிமெண்ட் எக்ஸ். நம்ம சச் டேட்டை எப்படி டினோட் பண்ணலாம்? கோலன் மார்க் வச்சு டினோட் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு டினோட் பண்ணலாம். ஓகேயா? இது மெயின். ஓகேயா? இந்த ரெப்ரசன்டேஷன்ல இது மெயின். ஒரு கோலன் வச்சு டினோட் பண்ணலாம், டினோட் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு டினோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதுக்கு என்ன காமன் ப்ராப்பர்ட்டியால நம்ம இதை எழுதுறோம்? இப்போ இது இந்த ஒரு நம்பரோட காமன் ப்ராப்பர்ட்டி என்னது? இந்த ஈக்குவேஷனோட ரூட். ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்? ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் 100 அது மாதிரி இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷனோட ரூட் அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்றோம். இப்படிதான் நம்ம பேசிக்கலி செட் பில்டர் ஃபார்ம் எழுதுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டெஃபினிஷனுக்கு வரலாமா? இன் செட் பில்டர் ஃபார்ம் ஆல் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ செட் possess a single common property which is not possessed by any element outside the set. ஸோ இப்போ நம்ம இங்க பார்த்தோம்ல, இதுல இருக்கிற 100 ரூட்டுமே ஒரு காமன் ப்ராப்பர்ட்டி ஃபாலோ பண்ணுது. அது என்னதுன்னா இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ். அது நீ ஒரு வேற ஏதாவது ரேண்டம் நம்பர் எடுத்து போட்டனா அது இந்த ஈக்குவேஷனோட ரூட்டா இருக்காது. இந்த 100 ரூட் தவிர வேற ஏதாவது நம்பர் போட்டனா, ஸோ அதனால அது இந்த செட்டு வராது. இட் இஸ் நாட் அ காமன் ப்ராப்பர்ட்டி அந்த அவுட் சைட் எலிமெண்ட்டுக்கு. அதனால அது அந்த செட்டுக்குள்ள இருக்காது. நாம இதை இப்படி வந்து எழுதலாம். ஸோ இங்க இருக்கிற எக்ஸாம்பிள் பார்த்தா செட் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் 0. பேசிக்கலி நான் ராஸ்டர் ஃபார்முக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தனோ அதே எக்ஸாம்பிள் தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். ஆனா இங்க நான் எழுதினதை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு செட் லெட்டர் பி எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து
இப்போ எந்த வேரியபிள் ஆன்சர் வந்து நம்ம இப்போ இதுக்கு சால்வ் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 0, அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஆர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த 1 -1 எலிமெண்ட்னு தனித்தனியாக எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம எந்த வேரியபிளால டினோட் பண்றோம், எக்ஸால டினோட் பண்றோம். ஸோ அந்த எக்ஸ் தான் இங்கே இப்போ ஒரு எலிமெண்ட். ஸோ எக்ஸ் such that கோலன் இல்லைன்னா அது ஸ்ட்ரெயிட் லைன் கூட போட்டுக்கலாம். நான் இங்கே கோலன் ஃபாலோ பண்றேன். ஓகே, எக்ஸ் இஸ் a root of x square minus 1 is equal to 0. ஓகே, வந்துச்சா? புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பாஸ் பண்ணி புரியுற வரைக்கும் படிச்சு பாருங்க, இதெல்லாம் மறுபடியும் கேட்டு பாருங்க. ஸோ இப்போ நம்ம ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட்ஸ் பார்த்தோம்ல, அது பேஸ் பண்ணி ஒரு சம் போடலாம். இப்போ ஒரு செட்ஸ் ரெண்டு செட்டு கொடுத்துறாங்க. அந்த ரெண்டு செட்டுமே செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்குது. நாம என்ன பண்ணணும்னா அதை வந்து ராஸ்டர் ஃபார்மா மாத்தணும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் such that x is a positive factor of a prime number p. ஸோ இங்க pன்றதா பிரைம் நம்பர். நம்ம ஆல்ரெடி பிரைம் நம்பர் என்ன பார்த்தோம்ல, பிரைம் நம்பருக்கு 1 அண்ட் பி. இப்போ ஒரு பிரைம் நம்பர் பிக்கு 1 அண்ட் அந்த நம்பர் தவிர வேற ஃபேக்டர்ஸே கிடையாது. ஓகேயா, அவங்களும் என்ன சொல்லிக்கலாம், எக்ஸ் இஸ் ஆ பாசிட்டிவ் ஃபேக்டர். ஸோ 1ம் பாசிட்டிவ், பியும் பாசிட்டிவா எடுத்துக்கலாம். இதுல ஏன்னா பிரைம் நம்பர்ஸ்ன்றது பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு முன்னாடி டிஃபைன் ஆயிருக்கு. நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு பிரைம் நம்பர்ஸ் டிஃபைன் ஆகல, டிஃபைன் பண்ண முடியாது பேசிக்கலி. ஓகே, அதனால இப்போ என்ன ஆகுதுன்னா இது ரெண்டுமே பாசிட்டிவ், இது ரெண்டு இதோட ஃபேக்டர்ஸ். இந்த செட் பில்டர் ஃபார்முக்கான அவுட்புட் வந்து இது 1 அண்ட் பி தான். இப்போ நம்ம அதை எப்படி ராஸ்டர் ஃபார்ம்ல எழுதலாம், அதே செட் லெட்டர் ஏ எடுத்துட்டு ஈக்குவல் டு செட் டினோட் பண்றதுக்காக கர்லி பிராக்கெட்ஸ் போட்டுக்கிறோம். இது ரெண்டு தான் எலிமெண்ட்ஸ் இந்த கேஸ்ல. ஸோ அந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ் எழுதிக்கிறோம். இப்போ இது ரெண்டும் வேற வேற எலிமெண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நடுவில் ஒரு கமா போட்டுக்கிறோம். ஸோ இதுதான் ராஸ்டர் ஃபார்ம் ஆஃப் திஸ் செட் which is given in set builder form. ஓகேயா, ஸோ இப்போ அடுத்தது செட் பிக்கு நாம போகலாம். செட் பியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டபிள்யூன்றதா இங்கே வேரியபிள். ஓகேயா, டபிள்யூ such that w minus 2 by w minus 3 is equal to 3. அதுக்கப்புறம் என்னன்னா w is a set of real numbers. இங்கே கேபிட்டல் ஆர்ன்றது செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். உங்களுக்கு ரியல் நம்பர்ஸ் தான் தெரியும்னு நினைக்கிறேன், அதனால நான் சொல்லாம போறேன். ஸோ இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா w minus 2 by w minus 3 is equal to 3ன்னு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு என்ன வேல்யூ தேவைன்னா டபிள்யூட வேல்யூ தேவை. அதனால இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த w minus 3 வந்து நம்ம இந்த சைடு அனுப்புறோம். இந்த சைடு அனுப்புனா என்ன வரும், w minus 2 is equal to 3 into w minus 3 வரும். ஸோ இப்போ இது ஒரு ஒரு எலிமெண்ட்டையும் நம்ம 3ஆல ஒரு ஒரு வேரியபிள்லையும் நம்பரையும் நம்ம 3ஆல மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 3w minus 9 வரும். ஸோ இப்போ w minus 2 is equal to 3w minus 9. நம்மளுக்கு இப்போ என்ன தேவைன்னா டபிள்யூலாம் ஒரு சைடு போகணும், நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு போகணும். அதனால என்ன பண்ணுவோம்னா இப்போ மறுபடியும் எழுதிக்கிறேன், டபிள்யூவை நான் இந்த சைடு அனுப்பிட்டு -9 அந்த சைடு அனுப்புறேன். ஸோ பின் என்ன ஆகும், -9 இந்த சைடு போனால் +9 ஆகுமா, 9 minus 2 is equal to 3w minus plus w இந்த சைடு வச்சா minus w ஆகும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 2w, இந்த பக்கம் 7 இருக்குது. ஸோ இப்போ 2w இருக்குல்ல, இந்த 2 நான் வந்து இந்த சைடு கொண்டு வந்தேன்னா w இஸ் ஈக்குவல் டு 7/2 3.5. ஸோ இப்போ நம்ம டபிள்யூட வேல்யூ கிடச்சிச்சு. இதுதான் இங்கே எலிமெண்ட், ஒரே எலிமெண்ட் தான் இங்கே. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி செட் எழுதுவோம், செட் பி இஸ் ஈக்குவல் டு 3.5. புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அடுத்த டாபிக் போகலாமா. அடுத்த டாபிக் வந்து என்னன்னா டைப்ஸ் ஆஃப் செட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்பர்ஸ்ன்னு பார்த்தாலே நம்பர்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்குல்ல. நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு இருக்குது, ஹோல் நம்பர்ஸ்ன்னு இருக்குது, இன்டிஜர், ரேஷனல் நம்பர், ரியல் நம்பர். இப்போ நம்ம எந்த நம்பர் எடுத்தாலும் இந்த வகைகள்ல ஏதாவது ஒரு வகையா தான் நம்பர் இருக்கும். ஓகே, எல்லா வகையிலையும் வரணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒரு நம்பர் வந்து ஏதாவது ஒரு வகையா தான் இருக்கணும்ன்றதும் அவசியம் இல்லை.
ஓகே, அதே மாதிரி இப்போ ஒரு செட்டு நம்ம ரேண்டமா எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு செட்டு வந்து ஜஸ்ட் ஒரு ரேண்டமா 149. இப்போ நான் இது ஒரு செட் ஏ 149 எலிமெண்ட்ஸ் கர்லி பிராக்கெட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன், நான் கமால செப்பரேட் பண்ணிட்டேன். அதனால செட் ஏ வித் தி எலிமெண்ட் ஆஃப் 149. அது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஃபைனைட் செட்டா இல்லையான்றது பார்க்க போறோம். இப்போ ஃபைனைட் செட்டோட அர்த்தம் என்னதுன்னா செட் விச் இஸ் எம்டி ஆர் கன்சிஸ்ட் ஆஃப் அ டெஃபினைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஸோ ஒன்னு எம்டியா இருக்கணும், இல்லைன்னா டெஃபினைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இங்க டெஃபினைட்ன்றது கிவன், ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்ல தான் இருக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு எழுதிட்டு போக முடியாது. இப்போ 5 எலிமெண்ட்னா 5 எலிமெண்ட் தான் இருக்கும் அந்த மாதிரி. ஓகே, இட்ஸ் கால்ட் அ ஃபைனைட் செட். ஸோ இப்போ நம்ம எடுத்திருக்க எக்ஸாம்பிள் வந்து ஃபைனைட் செட்டா? எஸ், ஏன்னா இதுல 3 எலிமெண்ட் தான் இருக்குது. நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நிறைய எலிமெண்ட்ஸ் எழுதுறோம். 3 எலிமெண்டோட நம்ம இந்த செட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால திஸ் செட் ஏ இஸ் அ ஃபைனைட் செட். ஸோ இந்த எக்ஸாம்பிளையும் பாருங்க, செட் ஆஃப் பாசிட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் லெஸ் தென் 10. ஸோ இப்போ இந்த செட்டை நான் இங்க வந்து எழுதுறேன். நான் இந்த செட்டை எஸ் ஆல டினோட் பண்ணிக்கிறேன். நான் இந்த செட்டை ராஸ்டர் ஃபார்ம்ல எழுதுறேன். அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும் ஃபைனைட் செட்டா இல்லையா அப்படின்னு. ஸோ செட் ஆஃப் பாசிட்டிவ் ஈவன் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ்னா என்ன தெரியல? ஈவன் நம்பர்ஸ்னா நம்பர்ஸ் டிவிசிபிள் பை 2. ஓகே, அதே சமயம் அந்த நம்பர் வந்து 10 கீழே இருக்கணும். ஸோ உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன வரும்? 2 வருமா? ஏன்னா 2 by 2 is equal to 1. அதுக்கடுத்து 3 வருமா? வராது, ஏன்னா 2 டிவைட் ஆகாது. ஸோ அது ஒரு ஆட் நம்பர். அதே மாதிரி 4 வருமா? 6 வருமா? 8 வருமா? 10 வருமா? வராது, ஏன்னா நம்ம கேட்கறது வந்து லெஸ் தென் 10. 10 ஈக்குவல் நான் சொல்ல, அதனால என்ன பண்ணா இதோட செட்டு முடிஞ்சிடும். ஸோ 2 4 6 8 4 எலிமெண்ட் கம்மால செப்பரேட் பண்ணிட்டேன், கர்லி பிராக்கெட்ஸ் உள்ள போட்டேன். இதுதான் இந்த செட்டு. இப்போ இந்த செட்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 1 2 3 4 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. 4 எலிமெண்ட்ஸ் மேலே இல்லை. ஸோ இது ஒரு ஃபைனைட் செட். எல்லாம் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வகைக்கு போகலாம், இன்ஃபைனைட் செட். ஸோ நான் முன்ன சொன்னல, இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தைக்கும் அதுக்கோட ஆப்போசிட்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ அதே மாதிரி தான் இன்ஃபைனைட்ன்றது ஃபைனைட்டோட ஆப்போசிட். நம்ம ஃபைனைட்ல என்ன படிச்சோம்? அந்த செட்ல ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும். இப்போ அதான் 5 எலிமெண்ட்னா 5 எலிமெண்ட் தான் இருக்கும். இப்போ இதுவே இன்ஃபைனைட் செட்னா எத்தனை எலிமெண்ட் வேணாலும் இருக்கலாம். இன்ஃபினிட்டிக்குன்னு ஒரு வேல்யூவே இல்லை, அத்தனை எலிமெண்ட்ஸ் அந்த செட்டுக்குள்ள இருக்கலாம். ஸோ இப்போ இங்க நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ். நம்மளுக்கு பிரைம் நம்பர்ஸ்னா என்னன்னு நான் ஆல்ரெடி 2 வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு இன்னும் டவுட்டா இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு மறுபடியும் போய் பாருங்க. ஓகே, ஸோ பிரைம் நம்பர்ஸ்னா 1 அந்த நம்பர் தவிர வேற எந்த ஃபேக்டர்ஸும் இருக்காது அந்த குறிப்பிட்ட பிரைம் நம்பருக்கு. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 2 ஒரு பிரைம் நம்பரோட எக்ஸாம்பிள், 3 ஒரு எக்ஸாம்பிள், 5 ஒரு எக்ஸாம்பிள், 7 ஒரு எக்ஸாம்பிள், 11 ஒரு எக்ஸாம்பிள். இது எல்லாமே நான் ஒரு செட்டு பி உள்ள போடுறேன்னு வச்சுக்கோங்க. நான் செட் ஓப்பன் பண்ணிட்டேன், எலிமெண்ட்ஸ் கமால் செப்பரேட் பண்றேன். 11 ஒரு பிரைம் நம்பர், 13 ஒரு பிரைம் நம்பர், 17 ஒரு பிரைம் நம்பர். இது மாதிரி போயிட்டே இருக்குது, ஒரு முடிவே இல்லை பிரைம் நம்பர்ஸ்க்கு. 1,00,000 1 கோடிக்கு போனாலும் அது கிட்ட ஒரு பிரைம் நம்பர் இருக்கும். ஸோ அதனால என்னன்னா இது வந்து ஒரு இன்ஃபைனைட் செட்டு. இதுல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு நம்மளால எண்ணவே முடியாது, இன்ஃபினிட்டி எலிமெண்ட்ஸ். அதனால திஸ் இஸ் அன் இன்ஃபைனைட் செட்டு. நம்ம ஒரு இன்ஃபைனைட் செட்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம்னா, நம்ம மினிமம் 3 தெரிஞ்ச எலிமெண்ட்ஸ் எழுதிடணும். ஸோ இதுவே நான் ரொம்ப உங்களுக்கு புரியறதுக்காக ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். நான் அதே செட்டை கொஞ்சம் சுருக்கி எழுதுறேன். நம்மளுக்கு மினிமம் 3 தெரிஞ்ச எலிமெண்ட் எழுதணும். ஸோ 2 5 ஃபர்ஸ்ட் 3 எலிமெண்ட் எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் கமா போட்டு 3 டாட். இந்த 3 டாட் தான் என்னன்னா இன்ஃபைனைட் செட்ன்றதை டினோட் பண்ணும். இன்ஃபைனைட் எலிமெண்ட்ஸ், இந்த 3 டாட்ல வந்து நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு, இன்ஃபைனைட் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதனால இது வந்து ஒரு இன்ஃபைனைட் செட்டு. ஸோ இப்போ அடுத்தது 3வது வகை ஈக்குவல் செட்ஸ்னா என்னதுன்றத பார்க்க போறோம். ஸோ இப்போ 2 நம்பர் வந்து ஈக்குவல்னா, இப்போ 2 வேரியபிள் ஏ ஈக்குவல் டு பினா, ஏவோட வேல்யூ நம்ம 1 எடுத்துக்கிட்டோம்னா பியோட வேல்யூ 1 தான் இருக்கணும்.
ஸோ இப்போ அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா ரெண்டு செட்டு கேபிட்டல் ஏ ஒரு செட்டு கேபிட்டல் பி ஒரு செட்டு இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும்னா இது உள்ள ஒரு சில எலிமெண்ட்ஸ் இருக்கும்ல இப்போ நம்ம 1 2 3 இதுதான் செட் ஏவோட எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா செட் பிலையும் அதே 1 2 3 எலிமெண்ட் தான் இருக்கணும் ஆனால் வேற ஆர்டர்ல இருக்கலாம் 3 1 2 எழுதினாலும் இது ரெண்டும் ஈக்குவல் தான் ஆனா அது உள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் மூணுமே சேமா இருக்கணும் ஆர்டர் மாறினாலும் பரவாயில்ல பட் மூணு எலிமெண்ட்டுமே இருக்கணும் மூணு எலிமெண்ட்டும் சேமா இருக்கணும் நான் இப்ப இந்த மூணு இடத்துல வந்து மூணுக்கு பதிலா நான் 4ன்னு எழுதுனேன்னா திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு செட் ஏ ஓகேயா புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் அடுத்த டைப் போகலாம் ஸோ இப்போ அடுத்த டைப் வந்து ஈக்விவேலன்ட் செட்ஸ் ஸோ இப்போ வந்து ஈக்குவல் செட்ஸ்னா என்னதுன்னு பார்த்தோம்ல அதே மாதிரி ஈக்விவேலன்ட் செட்டுக்கும் நம்மளுக்கு ரெண்டு செட் தேவைப்படும் இப்போ வந்து என்னதுன்னா இஃப் sets A and B have same number of elements then sets A and B are said to be equivalent sets ஸோ இப்போ வந்து செட் A வந்து நம்ம 1 2 3 எடுத்துக்கிறோம் செட் B வந்து 4 5 6 எடுத்துக்கிறோம் இப்போ இது ரெண்டு பார்த்தாலே இது எலிமெண்ட்ஸ் இல்ல அதனால A is not equal to B இது நம்ம சொல்லிடலாம் ஆனா இதுல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது இதுல வந்து 3 எலிமெண்ட்ஸ் இருக்கா அதே மாதிரி செட் பிலையும் பார்த்தீங்கன்னா 3 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது ஸோ அதனால நம்ம என்ன எழுத முடியும்னா ஏ அண்ட் பி ஆர் ஈக்விவேலன்ட் செட்ஸ்னு எழுதலாம் ஈக்விவேலன்ட்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் சேமா இருக்குது செட் அந்த செட்டு உள்ள இருக்கிற எக்ஸாக்ட் எலிமெண்ட் சேமா இல்லைனாலும் எத்தனை எலிமெண்ட் இருக்குன்றது சேமா இருக்குது ரெண்டுத்துலயும் 3 எலிமெண்ட் தான் இருக்குது ஓகே ஸோ இப்போ அடுத்த டைப் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள்டன் செட் சிங்கிள்டன் இதுலயே பாத்தீங்கன்னா சிங்கிள்ன்ற வார்த்தை இருக்குது இப்போ நம்மளுக்கு நிறைய பேர் தெரியும் சிங்கிள்னா என்னது ஒரே எலிமெண்ட் இப்போ அந்த செட்ல வந்து ஒரே எலிமெண்ட் தான் இருந்தாலும் அது வந்து சிங்கிள்டன் செட்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 இந்த செட் உள்ள ஒரே எலிமெண்ட் தான் இருக்குது அது மாதிரி இன்னும் வேற எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும்னா சி இஸ் ஈக்குவல் டு 25 ஸோ இங்க வந்து ஒரே எலிமெண்ட் தான் இருக்குது 25ன்றது ஒரு எலிமெண்ட் அவ்வளவுதான் இந்த ஒரு எலிமெண்ட் தாண்டி வேற எந்த எலிமெண்ட்டும் அந்த செட் உள்ள இல்லை ஓகே அடுத்த வகை வந்து நல் செட் ஓகே இப்போ அந்த இந்த செட்ல வந்து பாத்தீங்கன்னா எலிமெண்ட்ஸே இல்ல 0 எலிமெண்ட்ஸ் அதனால நம்ம அந்த செட்டை வந்து நல் செட்டுலாம் இல்லைன்னா வாய்டு செட்டுன்னு சொல்லலாம் இல்லைன்னா 0 செட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த செட்டுல எலிமெண்ட்ஸே இல்லை பேசிக்கலி அது ஜஸ்ட் கர்லி பிராக்கெட்ஸ் தான் உள்ள எலிமெண்ட்ஸே இல்லாததால கமாஸும் இருக்காது அதுல அதை வந்து இந்த கிரீக் லெட்டர் 5 அதை வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் இப்போ எப்சிலான் எப்படியோ கிரீக் லெட்டர்னு சொல்லுவோம் அதே மாதிரி 5ம் ஒரு கிரீக் லெட்டர் இந்த நல் செட் இப்போ இங்க பாக்குறீங்களா இதுதான் நல் செட்டு ஜஸ்ட் கர்லி பிரேசஸ் உள்ள எலிமெண்ட்ஸ் இல்லாததால கமாஸ் கிடையாது இந்த செட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 5 அந்த கிரீக் லெட்டரை யூஸ் பண்ணுவோம் மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ் ஸோ இப்போ வந்து ரெண்டு செட்டுக்கு நடுவில் காமன் எலிமெண்ட்ஸே இல்லைன்னா மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ் நம்ம சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு செட்டு கொடுத்துருக்கோம் ஏ அண்ட் பி கொடுத்துருக்கோம் இப்போ ஏல வந்து எலிமெண்ட்ஸ் என்னது 1 1 2 3 இப்போ அதே மாதிரி இது என்ன பார்த்தீங்கன்னா பியில் என்ன எலிமெண்ட்ஸ் 4 5 6 ஸோ இப்போ ஏல இருக்க ஏதாவது எலிமெண்ட் வந்து பியில் இருக்கா இல்லை அதே மாதிரி பியில் இருக்கிற ஏதாவது ஒரு எலிமெண்ட் வந்து ஏல இருக்கா அதுவும் இல்லை அதனால என்ன சொல்லுவோம்னா ஏ அண்ட் பி ஆர் மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ் ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் சி வந்து 1 2 4 டி வந்து 4 5 6னா இங்க சிலையும் 4 இருக்குது டிலையும் 4 இருக்குல்ல ஸோ சிக்கும் டிக்கும் ஒரு காமன் எலிமெண்ட் இருக்குல்ல அதனால சி அண்ட் டி ஆர் நாட் மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நம்ம இத்தனை வகையான செட்ஸ் பார்த்தோம்ல அதை வச்சு நம்ம கிட்ட 6 செட்ஸ் இருக்குது இந்த 6 செட்டை
அந்தந்த கேட்டகரிஸ்குள்ள நம்ம கிளாசிஃபை பண்ண போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் செட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3. ஸோ இது பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தெரியுது? 3 எலிமெண்ட் தான் இருக்குது, அது தாண்டி இல்லை. அதனால நம்ம என்ன சொல்லுவோம்? ஏ இஸ் அ ஃபைனைட் செட்னு சொல்லுவோமா? இப்போ அதே மாதிரி இப்போ செகண்டுக்கு போனீங்கன்னா செட் டி உள்ள ஒரு எலிமெண்ட்டுமே இல்லை. ஸோ அதனால நம்ம ஃபைனைட்னு சொல்லலாம், ஃபைனைட் செட்னு சொல்லலாம், அதே சமயம் நல் செட்னு சொல்லலாம். ஏன்னா 0 எலிமெண்ட்ஸ். ஓகேயா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் டபிள்யூ சச் தட் டபிள்யூ இஸ் லெஸ் தேன் 4. டபிள்யூ இஸ் எலிமெண்ட் ஆஃப் நேச்சுரல் நம்பர். இன் கேபிட்டல் என்னன்றது நேச்சுரல் நம்பர். ஸோ இப்போ இந்த செட் பியை நம்மளால எப்படி எழுத முடியும்? நேச்சுரல் நம்பர்ஸ் எந்த ஆரம்பிக்கும்? 1ல இருந்து ஆரம்பிக்குமா? 1 4ஓட கம்மியா இருக்குது, 2 4ஓட கம்மியா இருக்கு, 3 4ஓட கம்மியா இருக்குது. ஆனா 4 4ஓட கம்மியா இருக்கிறதா கம்மியா இல்லாததால இந்த செட்டை அப்படியே க்ளோஸ் பண்ணுவோம். இதுதான் செட் பி. ஸோ இப்போ இந்த செட்டை பாருங்க, இந்த செட் ஏ பாருங்க, ரெண்டும் ஒரே எலிமெண்ட்ஸ் தானே, வேற எந்த எலிமெண்ட்ஸும் இல்லைல்ல. ஸோ அதனால இது ஒரு இது ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல்ஸ். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரியாச்சா? இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் நம்மளுக்கு தெரிஞ்சுதா? ஸோ இப்போ அடுத்த செட்டுக்கு போகலாம். சி சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனைட் செட்டு ஆஸ் யூஷுவல். அதே சமயம் இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சியில் 3 எலிமெண்ட் இருக்குது, பிலையும் 3 எலிமெண்ட் இருக்குது, ஏலையும் 3 எலிமெண்ட் இருக்குது. எலிமெண்ட் சேமா இருந்தால் நம்ம என்ன வகைன்னு படித்தோம்? ஒரு 5 செகண்ட் யோசிங்க. யோசிச்சீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ஈக்குவேலன்ட் செட். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏ பி சி ஆர் ஈக்குவேலன்ட் செட்ஸ். ஸோ இப்போ அடுத்தது செட் 5 வந்து இ இஸ் ஈக்குவல் டு 5னு கொடுத்துரும். 5ல எத்தனை, இந்த இ செட்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? ஒரு 7 மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால இது வந்து ஒரு சிங்கிள்டன் செட். அதே சமயம் இது ஒரு ஃபைனைட் செட், ஏன்னா ஒரு எலிமெண்ட், குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஓகேயா? ஸோ இப்போ அடுத்தது செட் 6 போனால் வேரியபிள் ஜெட்டு, அந்த ஜெட் ஒரு நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்த இதை ராஸ்டர் ஃபார்ம் எழுதுறதுன்னா நம்ம எப்படி எழுதலாம்? 1 ஒரு நேச்சுரல் நம்பர், 2 நேச்சுரல் நம்பர், 3 நேச்சுரல் நம்பர், இது மாதிரி போயிட்டே இருக்கும்ல. எத்தனை எங்க முடியுன்றதே தெரியாது, நேச்சுரல் நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். அதனால இது வந்து என்னது? இது ஒரு இன்ஃபைனைட் செட். அதனால இது ஒரு இன்ஃபைனைட் செட். ஓகேயா? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் அந்த லெக்சர்ல எடுத்த எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அடுத்த லெக்சர்ல பார்க்குற வரைக்கும் நான் துர்கேஷ். பாய்.